ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க திங்ஸோட சீசன் 2ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் தான் காட்டுறாங்க. போன சீசனில் ஆக்சுவலி அந்த டெமோகார்கன் அப்படியே மறைய வச்சிருப்பாள். எங்கே போயிருக்கான்னு பார்த்தா அவள் டேரெக்டாக இப்போ அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்கூலில் சுற்றிக்கிட்டு இருக்கா. மைக்னு தேடி சுற்றிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வந்துச்சுல ஒரு டெமோகார்கன் போர்ட்டல், அந்த போர்ட்டல் கிட்ட வந்துடுறா. ஸோ அங்கே ஆளுங்க இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பவர் யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி எப்படியோ உள்ளேருந்து வெளியவும் வந்துடுறா. ஐ மீன் அப்சைட் டவுன்லேருந்து இந்த உலகத்துக்கு வந்துடுறா. இப்போ இந்த உலகத்துக்கு வந்து நேராக அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ டேரெக்டாக மைக் வீட்டுக்கு போயிடுறா. மைக் வீட்டில் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க, ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே. அங்கேயுமே அவள் எப்படியோ வந்துடுறா. எப்படி வந்தான்னு தெரியல, அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்ணில் படாமல். பட் அவள் வெளியே நிற்கிறா. அதை மைக் பார்த்துட்றான். அவதானான்னு அவளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வெளியே வந்து தேட எப்படி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்றா. அடுத்து நம்ம எபிசோட் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 2 ட்ரிக் ஆர் ட்ரீட் ஃப்ரீக் அப்படின்றது. ஸோ இது ஒரு டைலாக்காக இந்த இதில் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் தான் காட்டுறாங்க, ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹாப்பர் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்காரு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு அந்த பேய் விஷயத்தில், கோஸ்ட் விஷயத்தில் வந்து அவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. நான் தான் இப்போ கோஸ்ட் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதுக்காக ஒன்று ஹாலோவீனுக்கு வெளியிலாம் நான் கூட்டு போக மாட்டேன் அப்படின்றா. இது வந்துட்டு ஆக்சுவலி ஹாலோவீன் டைம் அந்த ஊரில். ஸோ நான் இப்படி வரேன், நான் வெளியே வந்தேன்னா கெட்டவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், நீ இங்கே ரூல்ஸ் என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டேர்ம் கோஸ்ட். எல் பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட்டாக வேஷம் போட்டிருக்கா. ஆக்சுவலி ஷீ இஸ் ரியல் கோஸ்ட் தான். ஏன்னா அவள் உயிரோடு இருக்காளா செத்துட்டாளான்னு யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்ட்லி நம்ம விக்ரம் படத்தில் வர மாதிரி எப்படி ஒரு டெத்தை ஃபேக் பண்ணிட்டு உயிரோட சுற்றிட்டு வந்திருக்காரு, உயிரோட இருக்காரு இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்ன்றவ ஒரு கோஸ்ட். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு டச். எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டாக சொன்னது ஒரு நல்ல டச். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு ஒன்று நான் முடிஞ்சால் இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வில்லோட வீட்டை காட்டுறாங்க. வில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூட்டை ஹாலோவீனுக்கு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்களோட டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கா. அதை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது அந்த பெரிய மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த கனவுல அந்த அப்சைட் டவுனில் பார்த்த அதே மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டர் தான் அவங்க வரைஞ்சி வச்சிருக்கான். இதை அவங்க அம்மா பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா டிராயிங் தான், நான் எழுதுகிற கதைக்கு அப்படின்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராயிங். இப்போ அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களையுமே மைக்கு, டஸ்டின், வில்லு, லூகாஸ் எல்லார் வீட்லேயுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல லூகாஸ் அவன் தங்கச்சி கலாச்சிட்டு இருக்கா. இதனால தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீ ரொம்ப நர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் இவங்க மட்டும் தான் அந்த ஹாலோவீன் காஸ்டியூமில் வந்திருக்காங்க. மிச்சம் எல்லாருமே வந்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. என்னடா போன வருஷம்லாம் ஹாலோவீனில் வந்தானுங்க, இந்த வருஷம்லாம் எப்படி இருக்கானுங்க அப்படின்னு எல்லாம் உள்ள போய் பார்க்க இவங்க மட்டும்தான் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த ஸ்கூல்லேயே. அங்கேயுமே மேக்ஸை பார்த்துட்றாங்க. அவகிட்ட பேச போகலாமாடா அப்படின்னு கேட்க, இப்போ வேணாண்டா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுறானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் எடுத்து நம்ம ஜாய்ஸ் வந்துட்டு இப்போ ஹாப்பர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் சின்ன பையன் இப்படி தான், ஏதாவது கொஞ்சம் இது இப்படி இருக்கும், லேட்டரான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இப்போ லேபை காட்டினா, லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் பூந்து போயிட்டு இருக்கான் அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அங்கே ஏதோ சேட்டலைட் மீட்டர் வச்சிருக்காங்க போல் இருக்கு. உள்ளுக்குள்ளே ஏதோ பேட்டரி தீஞ்சு போச்சு போல். ஒரு காம்பனண்ட்டை மாற்றிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த அப்சைட் டவுனை ஸ்டீவங்க பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான்சி அண்ட் ஸ்டீவை காட்டுறாங்க. ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கா. நான்சிக்கு எங்கே பார்த்தாலும் பார்பரா இருக்கிற மாதிரியே தெரியுது. அங்கே பார்பரா ஸ்டைலில், ஹேர் ஸ்டைலில் ஒருத்தங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களையுமே பார்த்துட்டு பார்பரா அப்படின்னு தப்பாக நினச்சிக்கோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கில்ட் உச்சமாயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு சும்மா ஏதோ சாதாரணமாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இதை பாரு நான்சி, இது வெளியே சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியல. பார்பரோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் சொன்னேன்னா அந்த கவர்மெண்ட் அதுக்கு அவங்களையுமே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ நாம் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். இப்போ மேக்ஸ் கிட்ட நம்ம லூகாஸும் டஸ்டினும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம், ஹாலோவீனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவள் லைட்டாக கலாச்சி விட்டுறா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு படம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபன்னாக வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 11 பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. டிவியில் வர ஏதோ ஒரு லவ் சீனு அப்படியே அவளுக்கு கனெக்ட் ஆயிடுது. அவளுக்கு டக்குன்னு மைக் ஞாபகம் வந்துடுது. வெளியே வந்து பார்த்தா ஒரு அணில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அணிலை பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம். என்னடான்னு பார்த்தா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாள். அந்த சமயத்தில் ஒரு அணிலை அடித்து சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கா. அப்படி தின்னும்போது யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே துப்பாக்கியோட வந்துட்டு இருக்கான். அந்த ஆள் வந்துட்டு யாருமா நீ நடுக்காட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆளையுமே அடித்து போட்டு அந்த ஆளோட சொட்டரை போட்டு வந்துடுறா. என்ன பண்ணேன்னு கேட்டது ஒரு செவனே நான் போயிட்டு இருந்தேன், என்ன பண்ணேன்னு கேட்டது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அவளை அடித்து போட்டு வந்துடுவா. அண்ட் இப்போ நம்ம ஜிம் ஹார்ட் ப்ரெசென்ட்டில் வராங்க.
காட்டுறாங்க. ஜிம் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்கே பார்த்தா இந்த கெட்டுப்போன பூசணிக்காயோட பார்த்தீங்கன்னா பக்கத்து கொள்ளக்காரன் யூஜினா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ பம்ப் அந்த கெட்டுப்போன பூசணிக்காயெல்லாம் தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கே வந்துட்டான். இப்போ வந்துட்டு அவர் ஸ்டேஷனில் பழி போட்டுட்டு இருக்காரு. அந்த ஆள் ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்காயா, நான் தான் அவன் கொள்ளையில் விஷத்தை கலந்துட்டேன்னு, பட் ஏன் நாளத்தில் தான் அவன் கலந்துருப்பான் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் நாளத்தில் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாரோட நடத்துலையுமே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லார் பேரையுமே சொல்கிறாரு. ஹாப்பருமே எல்லார் பேரையும் நோட் பண்ணிக்கிறாரு. கட் பண்ண நம்ம ஸ்கூலு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டா. அதே இடத்துல அவங்க அண்ணன் பில்லியும் காரான்னு நின்றுட்டு இருக்கான். ஸோ காருக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம இதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டோம், அது காரணம் தெரியுமா சொல்லுடி அப்படின்ற மாதிரி அவன் கிட்டத்தட்ட அவனை மிரட்டிட்டு தான் இருக்கான். ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கு. அண்ட் எதுக்கு நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க, அவனுங்களை அவன் கிட்டத்தட்ட காரில் இடிக்கிற மாதிரி போய் அப்படியே தப்பிச்சு போயிடுறான். பசங்க ஜஸ்ட்டு மிஸ் அதில் பற்றி இடிச்சிருப்பானுங்க. ஆனால் ஜிம் ஹாப்பர் அந்த நிலத்துக்கே டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே அழுகி போயிருக்கு, எல்லாமே ரொம்ப அந்த மரம் இதெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு, எக்ஸாக்ட்லி அந்த அப்சைட் டவுனில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம வில் வீடு அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்காக அவனை ரெடி பண்ணி வெளியே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. பாப் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்குலா மாதிரி விஷம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அண்ட் இப்போ நம்ம ஜானத்தனும் சரி அவன் வில்லும் சரி ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அவனை அந்த இடத்துல இறக்கி விட்டு நம்ம ஜானத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். பார்ட்டியில் அந்த பில்லின்றவன் பார்த்தீங்கன்னா பைபிள் மாஸ்க் காட்டிட்டு இருக்கான். நீ இவன் தாண்டா புதுக்கிங்க, ஹேரிங்டன்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா கம்முன்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கா. நான்சி அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சு போட்டு அவள் பாட்டுக்கு போதையில் அடிக்கிட்டு இருக்கா. நம்ம பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவனுங்க பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பஸ்டர் மாதிரி வேஷம் போட்டு போக நீங்கள் தான் அந்த 3 மஸ்கட்டியராடா அப்படின்னு கேட்குறாங்க. மஸ்கட்டியர்ன்றது அவங்க ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கு, அதுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஆனால் போகும்போது டக்கு நம்ம மேக்ஸ் வந்துடுறா, அவங்கள பயமுடுத்திடுறா. என்னடா பயந்துட்டிங்களா, வாங்கடா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அவங்க டீமில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம ஹாப்பர் இன்னுமே காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கார பையன் ஒருத்தன் நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அவனை காட்டி சுட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் டைம் செக் பண்ணி பார்க்குறாரு. லேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சீனில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம எல்லுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, நான் 5:15 வரேன் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ டைம் ரொம்ப ஓடி போச்சு. ஸோ இப்போ அவர் அப்படியே போகிறாரு. போகிறவர்கிட்ட அப்படியே ரிவர்ஸில் வந்து இந்த பையன்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸாக காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காப்புல. எல்லாம் அந்த பக்கம் ரூமில் பார்க்குறா. பார்த்தீங்கன்னா அங்கே லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லேட் ஆகிடுச்சு, அப்போ ஒரு லேட்டாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோச்சிக்கிறா. எகைன் பாஸ்ட்டுக்கு போனேன். அந்த அடிச்சு போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாள் நம்ம எல்லு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகோஸ் வந்துட்டு காட்டுக்கு நடுவில் நம்ம இவர் வச்சுட்டு போயிருப்பார் ஜிம் ஹாப்பர். அந்த இடத்துக்கு வந்து எகோஸ் எடுத்துகிட்டு போயிடுறா. கட் பண்ண திரும்ப ப்ரெசென்ட்டில் நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூக்காஸும் டஸ்ட்டுன்னா நம்ம மேக்ஸ் கூட ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம மைக்குக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லோட இடத்துக்கு எவ்வளோ வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்குக்கு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போக சில பேர் அவனை பயமுடுத்துறாங்க, டே ஜாம்பி போயா அப்படின்னு. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். டக்குன்னு அப்சைட் டவுனுக்கு போயிடுறான். அந்த எகைன் அந்த கிரியேச்சர் வந்துடுது. இப்போ இவனுக்கு ரொம்பவே கிட்ட அந்த கிரியேச்சர் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் மைண்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் வந்து எப்படி அவனை காப்பாற்றிடுறான். இல்லை நான் இவனை கூப்பிட்டு போய்க்கிறேன், நீங்கள் எப்படியோ போகடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் அமுச்சு விட்டு இவன் வந்துடுறான். கட் பண்ண நம்ம ஜானத்தன் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு கூட கடலை போகிற மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கம் ஸ்டீவும் நான்சியும் இருக்காங்க. நான்சி கிட்ட ஸ்டீவன்ட்டு சொல்கிறான், குடிச்சது போதத்தோடு விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் இன்னும் குடிப்பேன் அப்படியே போதையில் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ பாத்ரூம் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசி வச்சிட்றா. நீ என்ன லவ் பண்ணுறியா, அதெல்லாம் சுத்த கேனத்தனமாக இருக்குது, போடா கேன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல்ஷிட் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. நீ நம்ம காதில் எல்லாம் போடாடே அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறா அப்படின்ற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்க. ஸ்டீவுக்கு அது ரொம்ப ஹேட் ஆயிடுது. போடா அப்படின்ற மாதிரி அவனுமே வெளியே வந்துடுறான். ஜானத்தன் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான் போல, நீ அவளை தூக்கிட்டு போடா அப்படின்னு. ஸோ இப்போ ஜானத்தன் அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுறான். கட் பண்ணால் நம்ம வில் வந்து மைக் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்போ அந்த அப்சைட் டவுனுக்கு போயிட்டு வரேன், அதில் இருக்கிற விஷயம்லாம் நிறைய என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் இப்போ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஷேடோவை பார்த்தேன், அதுக்கு உயிர் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறான். எக்ஸாக்ட்லி அந்த மான்ஸ்டர்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இப்போ நம்ம ஹாப்பர் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா அவள் கதவை திறக்க மாட்டேன்றா. நான் லேட்டாக வந்துட்டேன்னு தெரியும், இல்லை கதவை திற, எதோ இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. உள்ளே போயிட்டாரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. என்ன நீ சாக்லேட்லாம் சாப்பிட போகிறது இல்லையா, நானே தின்னு குண்டாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் ஆல்ரெடி குண்டு தான். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு அவள் கண்ணை மூடிக்கிட்டு இங்கேருந்து அங்கே டேரெக்டாக மைக்கை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு வழியாக, அப்சைட் டவுன் வேர்ல்டை விட ஒரு ஆன்செஸ்ட்ரல் பிளேன் மாதிரி இருக்கிற இடம் மூலமாக இவனை போய் பார்த்துட்டு இருக்கா. அங்கே அவன் ஸ்டில் மைக்கில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு. ஆனால் அது அவளுக்கு கேட்கல. அந்த இடத்த விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுறா. அவள் பார்த்தீங்கன்னா கவலையில் அழுந்துக்கிட்டு இருக்கா.
அந்த சீன் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக தாங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம டஸ்டின் பைபிளை காட்டுறாங்க, அவன் வீட்டுக்கு போகிறான். குப்பைத்தொட்டி வந்துட்டு அகைன் போன எபிசோடில் ஆடுறது இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன வாடா இருக்கும், எவன்டா உள்ளே இருக்கீங்க வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்க ஹோலி ஷே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸில் வர அந்த தீம் சாங்குன்னு நினைக்கிறேன், அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு கோஸ்ட் பஸ்டர்ஸ் சூட் தானே போட்டிருப்பாங்க, அகைன் அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் அவள் தான் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.